செல்வா தமிழ் குரல் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தகவல் பார்க்கலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்னதாக ஒரு மனக்குறை இருக்கும். என்ன அப்படின்னா, என்னடா இங்கே பார்த்தாலும் என் பேச்சு மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே, என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, என் பேச்சு எடுபடவே மாட்டேங்குது, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு மூணு வழியே சொல்கிறேன். அதை பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பு எங்கேயோ போயிடும். எங்கேயோ இருந்தீங்க எங்கேயோ போயிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பு உயரும். என்னன்னு தானே கேட்குறீங்க? முதல் விஷயம், நம்ம தேவையில்லாத பேசக்கூடாது. தேவைக்கு தான் பேசணும். என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் நம்ம பதில் சொன்னால் போதும். தேவையில்லாமல் ஒரு அனாவசியமான பேச்சுக்கள், அது அனாவசியமான தகவல்களை நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க கேட்டால் அது என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் நம்ம சொல்லணும். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லவே கூடாது. நமக்குள்ளேயும் சில ரகசியங்கள் இருக்கணும். ரகசியங்கள் இருந்தால் தான் கண்டிப்பாக நம்ம தேடப்படுவோம். அவங்க நம்மக்கிட்ட கேட்க தான் நம்ம ஒன்று ஒன்றா சொல்லணும். எல்லாத்தையுமே நம்ம சொல்லக்கூடாது. அது நம்ம நண்பர்களாக இருக்கலாம், நம்மளுடைய ஃபேமிலியாக இருக்கலாம், நம்மளுடைய உறவினர்களாக இருக்கலாம், நம்ம நட்புகளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அளவோடு பேசுங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பப்போ மௌன விரதம் இருந்திருக்காங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, தினம் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது சமையலாக இருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூடியூப்லாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க. ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது கூட ஒரு புதுமையான ஒரு விஷயம் தாங்க. அந்த விஷயத்தை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மதிக்கப்படுவோம். அடுத்து மூணாவது விஷயம், நேரம் தவறாமை. எந்த ஒரு விஷயத்துலையும் கரெக்டான காலத்தோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பு எங்கேயோ போயிடும். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கோல்டுன்னு சொல்ல மாட்டேன், டைம் இஸ் உயிர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கோல்டு கூட நம்ம திருப்பி வாங்கிடலாம். இப்போ காசு இப்போ போயிடுச்சு அப்படின்னா அடுத்து வாங்கிடலாம். ஆனால் இந்த நேரம், இன்னைக்கு இந்த நாள் போயிடுச்சு அப்படின்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தாக்குள்ள இன்னைக்கு இந்த நாள் திரும்ப வராது. அதனால இந்த நேரம் தவறாமையும் பின்பற்றுங்க. கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பு எங்கேயோ போயிடும். நம்மளுடைய மதிப்பை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கணும் அப்படின்னா மூணு விஷயத்தை பின்பற்றினா போதும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, அளவோடு பேசுங்க, தேவைக்கு பேசுங்க. ரெண்டாவது விஷயம், தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவானாலும் இருக்கலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நேரம் தவறாமை. இந்த நேரத்துக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யப்படுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க, மதிக்கப்படுவீங்க, எல்லாராலும் தேடப்படுவீங்க. இது வரைக்கும் என்னுடைய பதிவை கேட்ட என்னுடைய அன்பு சொந்தங்கள், நட்புகள், உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய செல்வா. நன்றி, வணக்கம்.